வணக்கம், நான் உங்கள் டிரைவர் சூர்யா. சொல்கிற எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 11. ஸோ இப்போ தான் ஒரு ஈவினிங் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். வந்த இடத்துல அகைன் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சேன். கொடைக்கானல் போன வண்டி, நம்ம வண்டி இல்லை, வேறு ட்ராவல்ஸ் வண்டி. ஸோ அதுக்காக நம்ம அந்த டியூட்டி அட்டன் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக கெஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்பீங்க கொடைக்கானலில் அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சீக்கிரமாக வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா டிரைவருக்கு கையங்காலும் ஓடாது. முக்கியமாக ஓனருக்கு மூச்சு நின்று வரும். பாவம், என்ன பண்ணுறது? ஸோ நம்ம தான் இப்போ அந்த டியூட்டியை போய் எடுக்கணும் அப்படின்னு விதி. ஆனால் சுத்தமாக தூங்கலை, பகல் முழுக்க வண்டி. ஸோ இப்போ சுத்தமாக தூங்காத காரணத்தினால போய்கிட்டு இருக்கு. இப்படியும் பிடிச்சிருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. அடுத்தடுத்து உள்ள வீடியோஸில் கொடைக்கானலில் நம்ம என்னென்ன சேட்டைகள் பண்ணுறோம், என்னென்ன அலப்பறைகள் பண்ணுறோங்கிறத நீங்கள் அங்கேயே பார்ப்பீங்க. பாய். களத்தில் சந்திப்பதுக்கு முன்னாடி காட்டுறேன். உண்மையிலேயே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் ஏமா போகிற மாதிரி இருக்கேன். இந்த பைபாஸ் ஏறினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக கிடைக்கும். ஏன்னா பேய் வேகத்தில் போகலாம். ஏன்னா நடக்க பறக்க இன்னும் குளிக்க கூட இல்லை. அந்த டியூட்டி முடிச்சதோடு அப்படியே வந்தேன். இன்னும் குளிக்க கூட இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். கேட்காதைகள் யோகப்படுறேன். கடவுளே உனக்கு கண்டு இல்லையா? போடு போடு, வா 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 வா. ஒரு தேவண்ட கூடாது ரோட்ல. அதான் பேய் மாதிரி தான் போகணும். இங்கே யாரும் கூடாது. நம்ம கடை, நம்ம காரைக்குடி வண்டி. உண்மையிலேயே இவ்வளோ வேகத்துலலாம் நான் ஓட்டுனதே கிடையாது. ஏன்டா மினிமம் 80 தாண்ட மாட்டேன். உசுருக்கு போராட்டு கிடந்தாலும் வண்டி 80 தாண்டாது. அப்படி ஓட்டிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் எமர்ஜென்சி, அவர் ஓனரும் போடா போடா அப்படின்ட்டாரு. என்ன பண்ண முடியும்? நம்ம நேரத்துக்கு தான் பூரா சேரும். ஸோ நம்மளும் ஒருபடியாக நம்ம வந்தாச்சு. அறக்க பறக்க அடித்து பிடிச்சி நம்ம திருத்தியாச்சு. ஆனால் இன்னும் வர வேண்டிய வரல. நீங்கள் கேட்கலாம், நீ வண்டி பிரேக் டவுன் டியூட்டி தானே, அப்போனா நீ அங்கே தானே போகணும் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தர் வர வேண்டியது இருக்கான். ஸோ அவரை தாம்பரத்துக்கிட்ட வந்துட்டேன்டாரு. ஸோ பிக்கப் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம இங்கே போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் அடுத்தடுத்து நடக்கும். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. கஸ்டமர் நிற்கிற இடத்துல வண்டி நிறுத்திட்டு அந்த வண்டியோட லக்கேஜ் அப்புறம் கஸ்டமர் நம்ம வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாவம் அந்த வண்டி டிரைவரு. இன்னும் நடு ரோட்டில் வண்டி நின்றுச்சுன்னா அதோட ஃபீலிங் எப்படி இருக்கும், அதோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு உடனே பிக்கப் பண்ணியாச்சு. நீ அடுத்து நிறுத்தவே விடாதுன்னு சொல்லி போகும்போது அடுத்து முதல் ஸ்டாப்பிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செங்கல்பட்டு டோலுக்கு முன்னாடியே நிற்கிறோம். நான் அந்த இடத்துல சாப்பாட்டுக்காக வண்டி நிறுத்திட்டு அதுக்கடுத்து பார்க்கிங் நம்பர் 2. சரி, ஓகே. ஒரு வழியாக டீசலையும் போட்டாச்சு. நம்ம ஒரு டீயையும் போட்டுருவோம். ஏன்னா கஸ்டமர் இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்க இன்னும் எப்படி டீ குடிக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்ண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னி எங்கேயுமே நம்ம வண்டியை நிறுத்தவே கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டு முடிவு பண்ணியே தான் வண்டியை எடுத்தேன். எங்கனையுமே வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி அறக்க பறக்க அடித்து பிடிச்சி போனோம்னா அடுத்த ஸ்டாப்பிங் மேல்மருவத்தூர் பக்கத்தில் மதுராந்தகம். நான் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து நிறுத்தும் போது எனக்கு ஒரு பக்கம் தூக்கம், ஒரு பக்கம் சிரிப்பு வேறு வருது. சரி, அப்படியே வண்டி எடுப்பா அப்படின்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டு. அதோட என் மொத்த தூக்கமும் கலைஞ்சிருச்சுங்க. தூக்கத்தில் லாரி கொண்டு போய் சாத்திருவாப்பல் போல். இந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தா அதுக்கு அடுத்து திண்டிவனம் பைபாஸ்லேயே ஒரு ஆல்ட்டு.
ஒருபடியாக நம்மளும் எல்லா செக்கிங் முடிச்சு ஒருபடியாக மேலே ஏற போகிறோம். இதுதான் வந்து மெயின். இதில் வந்து தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இ பாஸ் வந்து உங்களுக்கு மேலே செக் பண்ணுவாங்க சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ வந்து அங்கே செக் பண்ணுறது கிடையாது. கீழேயே செக் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்க. பட் அதுக்கு வந்து எந்த இதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஃப்ரீ தான். அதனால் நான் வந்து கீழேயே எடுத்துகிட்டு நான் வந்து எப்பவும் அப்ளை பண்ணிடுறது. அதனால் இங்கே கீழே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டு மலை ஏற ஏற தான் அந்த சில்னஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. மோஸ்ட்லி நம்ம வந்து ஹில்ஸ் ஏறும்போது ஏசி போட மாட்டோம் இல்லையா? அதனால நம்மள ஏறும்போதே நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும். கொடைக்கானல் வந்து இவ்வளோ பெரிய மலை அப்படிலாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா இந்த மலைன்னு இல்ல, எந்த மலையில ஏத்துனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஏத்துங்க. சேஃபா ஏத்துங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா, வண்டி யார் வேணாலும் ஓட்டலாம். ஆனா தெளிவா ஓட்டுறது வந்து ஒரு சில ஆட்களால மட்டும் தான் முடியும். நெறையா வந்து வண்டி புதுசா எடுத்துட்டு பழகுற ஆளு பூரா அந்த கொடைக்கானல் மலைக்கு தான் வந்து அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா நம்ம தான் ஓட்டி போணும். ஏன்னா பெரிய வண்டி பார்த்து வா போன்னு நம்மள தான் வந்து இப்ப சப்போஸ் சின்ன வண்டியே வந்து இடிச்சிட்டாலும் பெரிய வண்டி நம்மள தான் வந்து கேட்பாங்க. அதனால ஒரு வழியா நம்மளும் மெயின் கேட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தோம்னா கொடைக்கானலோட வியூ பாயிண்ட்டே இந்த ஒரு இடம் தான். ஏன்னா இது இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடைக்கானலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு ஹேப்பினஸ் வரும். ஏன்னா ஹில்ஸ்லயே நம்ம வந்து அறக்க பறக்க கிளட்ச் பிரேக்குன்னு சொல்லி மாத்தி மாத்தி மிதிச்சுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்போம். அப்படி வர்ற நேரத்தில நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். எப்படா மேல ஏத்தி கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிற மாரி தான் போகும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பகல் தூங்கல, நைட்டு டிரைவ் பண்ணியிருக்கேன். அதே மாரி இப்ப வந்து இப்ப டைம் சரியா பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணி இருக்கும். எதனாலப்பா இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா, இடக்காட்டுல போட்டு படுத்துட்டேன். எங்க அப்படின்னா, உளுந்தூர்பேட்டை டோல்கேட்ன்னு நெனைக்கிறேன். உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லயே போட்டு படுத்துட்டேன். செம்ம டயர்டு. அதோட மார்னிங் அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்குமோ, அதுதான் இந்த 15 பேர் ஒண்ணு சேர்ந்தா நடந்திருக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், 40 ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்தாலே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மறந்து அவ்வளோ ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணாங்க. ப்ளஸ் நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணேன். ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டுங்கிறதுனால அவ்வளவா அவங்களோட வந்து என்னால ஜாயின் பண்ணிக்க முடியல. உண்மையிலேயே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து இப்படி ஒரு டீம் வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே மாரி இருந்தா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆள் ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து அண்ணன் எல்லாருமே வந்து ஒரே மாரி தான் இருந்தாங்க. ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு, இந்த 3 நாள வந்து எதுக்காக நம்ம வந்து வீட்ட விட்டு வேலைய விட்டு வந்திருக்கோம். என்ஜாய் பண்ண தானே, ஃபுல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான மழை வேற பெஞ்சுகிட்டு இருந்துச்சு. லைட்டா மழை ஒரு 2 நிமிஷம் நின்றா போதும். அப்படியே ஆட ஆரம்பிச்சுறது. ஸோ அந்த மாரி தான் வந்து இந்த ஒரு நாள் நைட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு 11 மணி, 12 மணி அதுவரைக்கும் ஃபுல்லா அண்ணன் எல்லாருமே சரியான ஆட்டம். உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நான் ஒருத்தர் வந்து நான் ஹை போஸ்டிங்ல இருக்கேன், லோ போஸ்டிங்ல இருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் வா இறங்கி ஆடு அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்ல அப்படிங்கிற மாரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் கொடைக்கானல் பயணத்தோட அடுத்த நாள் நல்ல தூக்கம். அதோட கிளைமேட்டையும் கொஞ்சம் பாருங்க. நல்லாவே இருக்கும். இடமும் வந்து சூப்பர் இடம். நான் பார்க் போட்ட இடம். அப்படி நாங்களும் காலையில எந்திரிச்சு அப்படியே கிளம்பிட்டு சைட் சீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருமே வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து நேத்து நைட் இருந்த தூக்கம் இன்னைக்கு மொத்தமா கலைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சில்னஸ்க்கே வந்து நம்மளோட தூக்கம் போயிரும் போல. அந்த மாரி இருந்துச்சு. ஒரு வழியா நம்மளும் காலையில விடிய காலையில அதுவும் 10 மணிக்கு எந்திரிச்சு, இப்போ வந்து நம்ம வண்டிய எடுத்துட்டு நம்மளும் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல